பார்த்தேன். மெசேஜ் பார்த்தேன் ப்ரோ. கரண்ட் இல்ல அப்படின்னு சொன்னீங்க. பார்த்தேன். கரண்ட் இல்லன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் டைட்டன் வரைக்கும் போயிட்டேன். அதனாலதான் பார்க்கல. இப்பதான் வந்தேன். சரி ஐசோம் அட்ஜசன்சி எடுத்துட்டோமா? அடுத்த இன்சிடென்ட் மேட்ரிக்ஸ். இன்சிடென்ட் மேட்ரிக்ஸ். அதில் எத்தனை இது வரைக்கும் அட்ஜசன்சியில் என்ன பார்த்தோம்? எத்தனை வழிஸ் இருக்கோ அதான் இது. ஓகே, ஒரு வழி இருந்தால் ஒன்று, 3 வழி இருந்தால் 3, 4 இருந்தால் 4, அந்த மாதிரி போட்டுருந்தோம். அதான் அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ். ஓகே, இன்சிடென்ட் மேட்ரிக்ஸ் எப்படி வரும்னா, இப்போ இப்போ இதுதான் ஒரு கிராஃப். இப்படி ஒரு கிராஃப் இருக்கு. ஓகேவா? இப்படி ஒரு கிராஃப் இருக்கு. இருக்கு. இது V1, இது V2, இது V3, இது V4. ஓகேவா? அது மாதிரி ஒரு எட்ஜுக்கும் பேர் கொடுத்துரும். இந்த எட்ஜ் வந்து E1 வச்சுப்போம், இது E2ன்னு வச்சுப்போம், இது E3ன்னு வச்சுப்போம், இது E4ன்னு வச்சுப்போம், இது E5ன்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போ அட்ஜசன்சி மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோம்? எத்தனை நோடு இருக்கோ அது அப்படியே V1 V2 V3, இங்கேயும் V1 V2 V3 போட்டோமா? இங்கே அப்படியே ஆப்போசிட்டா என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட் சைடில் V1 V2 V3 4 V1 V2 V3 V4 வரை போட்டுறணும். ஓகேவா? மேலே என்ன போட போறீங்கன்னா, மேலே நோடு போடாம எட்ஜ் போடணும். எத்தனை எட்ஜ் இருக்கோ அத்தனை எட்ஜ் போடணும். E1 E2 இருக்குல்ல, அந்த இதை போடணும். அப்போ E1 E2 E3 E4 E5 போடணும். ஓகேவா? இப்போ V1க்கும் E1க்கும் லிங்க் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அவ்வளோதான். V1க்கும் E1க்கும் லிங்க் இருக்கா? இருக்கு. இருக்குன்னா 1. V1க்கும் E2க்கும் லிங்க் இருக்கா? இல்ல ப்ரோ. இல்லைன்னா 0. V1க்கும் E3க்கும் இல்ல. அடுத்து V1க்கு E4க்கும் இருக்கு. V1க்கு E5க்கும் இல்ல. இருக்கு இருக்கு இருக்கு. இந்த மாதிரி லிங்க் இருக்கா இல்லையான்னு பார்த்தா அது இன்சிடென்ட் மேட்ரிக்ஸ். நம்பர் ஆஃப் எத்தனை வே இருக்கோ அத்தனை வே பார்த்தோன்னா அது அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ். ஓகேவா? இது இன்சிடென்ட் அட்ஜசன்சி. ஓகேவா? இப்போ பாத் மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்கு. ஓகேவா? ப்ரோ ஒரே நிமிஷம் மேல போ ப்ரோ. இன்ஸ்டன்ஸ் போ ப்ரோ. இன்ஸ்டன்ஸ் ப்ரோ இப்போ வந்து V1 V2 V3 நாலு நோடு போட்டு எத்தனை எட்ஜஸ் இருக்கோ அந்த எத்தனை எட்ஜஸ்ல E1 E2 E3 போடணுமா ப்ரோ? எத்தனை இருந்தாலும் எத்தனை போடலாம். எதுனா E1 போடலாம், எதுனா E2 போடலாம்ல? அது பிரச்சனை இல்லை. அது நீ எப்போனாலும் போட்டுக்கலாம். ஒன்று கிராஃப்லேயே அவங்க கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி நீ போடுறது தான். சரி ஓகே. இப்போ பாத் மேட்ரிக்ஸ். பாத்து மேட்ரிக்ஸ்னாலே ஏதோ ஒரு வழி இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த வழி பார்த்துனா இந்த வழியாக தான் போகணும், இந்த வழியாக தான் போகணும் இருக்குல்ல. அப்போ இது வந்து கண்டிப்பாக ஒரு டைரக்டட் கிராஃபாக இருக்கும். ஓகேவா? இது போல நேரம் பார்த்து சொல்லலாம் அன்டைரக்டட் கிராஃப். ஓகே ப்ரோ. இப்போ ஐசோமார்பிசம்னு கேட்டா நம்ம அந்த கிராஃப்ல வந்து அவங்க கொடுத்துருவாங்க. அதை நம்ம அட்ஜசன்சி அதை நான் சொல்றேன். பாத் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன், அது என்னன்னு சொல்றேன். இப்போதைக்கு இது என்னன்னு தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். ஓகே. இப்படி ஒரு கிராஃப் இருக்கு. இதுல வந்து இது இங்கிட்டு போகுது, இது இப்படி போகுது, இது இப்படி போகுது, இப்படி, இது இப்படி, இது இப்படி, இது இப்படி. இப்போ போகுது. இதுல வந்து இது V1, இது V2, இது V3, இது V4, இது V5. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கு. இப்போ பாத் மேட்ரிக்ஸ்க்கு என்ன பண்ணுறீங்கன்னா, பாத் மேட்ரிக்ஸுக்கும் நம்ம அட்ஜசன்சி போட்டோம்ல அதே மாதிரி தான். எத்தனை நோடு இருக்கோ அதை மட்டும் போட்டால் போதும். V1 V2 V3 V4 V5 இதை மட்டும் போட்டால் போதும். ஓகேவா? V5 வரைக்கும் போட்டால் போதும். V5 மேலேயே அதே மாதிரி V1 V2 V3 V4 V5. ஓகேவா? சரி. இதில் எப்படி போடணும்னா, ஒரு இதுலேருந்து ஒரு இதுக்கு பார்த்து இருந்துச்சுன்னா ஒன்று போடணும், ஒரு இதுலேருந்து இன்னொரு பார்த்து எட்ஜஸ் போட வேண்டாம். எட்ஜஸ் வந்து இன்சிடென்ட்டுக்கு மட்டும்தான் வரும். ஓகேவா? இன்சிடென்ட் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் வரும். இப்போ ஒரு இதுலேருந்து இன்னொருத்துக்கு வழி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஓகேவா? அப்போ V1லேருந்து V1க்கு வழி இருக்கா? V1லேருந்து V1க்கு இல்லை, 0. V1லேருந்து V2க்கு வழி இருக்கா? இருக்கு. V1லேருந்து V3க்கு வழி இருக்கா? இல்ல. ஏன் இல்லை? V1லேருந்து V3க்கு இல்லையே ப்ரோ. இந்த இதுல வந்து டைரக்டட் கிராஃபா, அதனால இதுல என்ன ஒரு டிஃபரன்ஸ் சொன்னா, இப்போ நான் V1லேருந்து V2 போகலாம், திருப்பி V2லேருந்து V3 போகலாம். கரெக்டா? வழி இருக்கா? அதாவது இந்த ஆரோ இப்படி போதா, இப்படி போய் இப்படி போதா, V3 போகலாம். இந்த மாதிரி பார்க்கணுமா இல்ல? ஏன்னா இது மாதிரி பார்க்கிறது V1ல ஸ்ட்ரைட்டா போச்சுனா தான் நம்ம பார்ப்போம். இதுல இந்த மாதிரி தான் பார்க்கணும். அங்க வந்து டைரக்ஷன் கிடையாது. அதனால நம்ம ஒரு இதோட முடிச்சிடணும். இங்க டைரக்ஷன் இருக்கு. அதனால நம்ம இங்க இருந்து V3 வரைக்கும் கூட போகலாம். ஓகேவா? அடுத்து V1லேருந்து V4 போக முடியுமா? V1லேருந்து V4 போக முடியாது.
ஏன் போக முடியாது? இப்படி போலாமா? இங்கே ஆரம்பிச்சு V2 போயிட்டு திருப்பி V4 வரலாமா? எப்படி ப்ரோ? புரியல ப்ரோ. இந்த V1 இங்கே ஆரம்பிக்கிறேன், இப்படி V2 போறேன், ஓகேவா? திருப்பி V2 ஓகே இருந்து இப்படி ஓகே. V4 வரேன். ஓ V1 அந்த இருந்து சைடு கிராஃப். ம். ஓகே ஓகே. வருது வழி வருது. இருக்கா இல்லையான்னு பார்க்கணும், அவ்வளோதான். V1 அடுத்து V1ல இருந்து V5 போக முடியுமா? V5 ம். போக முடியாது. போக முடியாது, கரெக்டா? அப்போ இங்கே 0. ஏன்னா ஆரோ மார்க் வந்து இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்கு. அதே இது கீழே இருந்ததுன்னா இந்த ஒரு போயிருக்கலாம். இதில் தப்பு பண்ணிட்டோம். இது ஒரு நிமிடம் தப்பு பண்ணிட்டோம். V1ல இருந்து V1 போக முடியுமா? திருப்பி பாரு. போலாம். இப்படி போய் திருப்பி இப்படி வந்து திருப்பி V2 இப்படி வரைய போகலாம். இறங்கி திரும்பி மேல போகணும். அப்போ இங்கேயும் 1 வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி தான் போடணும். சரி, நான் வந்து இப்போ செல்ஃப் லூப் மாதிரி நினைச்சேன் ப்ரோ. V1 சொல்லும் போது செல்ஃப் இல்லை லூப் இல்லை இல்லை, இருக்கும்ல பழைய அது மாடல்ல. நானும் ஆனா அப்படி இது தான் ரொம்ப நினச்சேன். டிஃபரெண்ட் ஆகும். ம் பாத்துல மட்டும் டிஃபரெண்ட் ஆகுமா ப்ரோ? ம் சரி ஓகே இப்படி தான் பார்த்து மேட்ரிக்ஸ் போடணும். ஓகேவா? சரி. ப்ரோ. இது இன்னும் எல்லாமே பாப்போம் ப்ரோ லைனா. ஏன்னா இது புரியல ப்ரோ. கொஞ்சம் டவுட்டா இப்போ நான் எல்லாமே அப்போ சொல்றேன். V2லேருந்து V1 போகிறது பாரு. சொல்றேன் ப்ரோ. ஒரே ம் நிமிஷம். V2ல இருந்து V1 போலாம். ஓகே. V2லேருந்து V1 எப்படி போவியா? ஓகே, போகலாம். V2லேருந்து V2. V2ல இருந்து V2ல இருந்து கஷ்டம். கஷ்டம் போக முடியாது. போலாம் ப்ரோ. V2லேருந்து போலாம் V3. போலாம். போலாம் ஈஸியா. V2லேருந்து V4. போலாம் போலாம். V2லேருந்து V5. போக முடியாது. அடுத்தது V3லேருந்து V1. V3ல இருந்து ப்ரோ வாய்ப்பு இல்ல. ஓகே. V3லேருந்து போக முடியாதுல்ல ப்ரோ? போக முடியாது, முடியாது. ஏன்னா ஆரோ மார்க் வந்து இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்கு. அதே மேல இருந்ததுன்னா போயிருக்கும். சரி அடுத்த V3 இருந்து V3லேருந்து V2 V2. V3ல இருந்து போக முடியாது ப்ரோ. ஓகே. V3லேருந்து V3. போக முடியாது. V3லேருந்து V4. போக முடியாது. V3லேருந்து V5. போக முடியாது. ஓகே. V4லேருந்து 1 போகலாம். போலாம் போலாம். அடுத்து V4லேருந்து V2. போக முடியாது. போலாம் போலாம். V4லேருந்து V3. V4ல இருந்து V3 V4 போலாம் ப்ரோ. ஒரே டேப் V4லேருந்து V4. போலாம். V4லேருந்து V5. முடியாது. ஓகே. அடுத்தது V5லேருந்து V1. போலாம். ஓகே. V5லேருந்து V2. போலாம் போலாம். V5லேருந்து V3. போலாம் போலாம். V5லேருந்து V4. போலாம் போலாம். V5லேருந்து V5. போக முடியாது. ஓகே, அவ்வளோதான். இதான் பார்த்து மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போ இதெல்லாம் வச்சு எப்படி அந்த ஐசோமார்பிசம் சால்வ் பண்ணுறதுன்னு ஒன்று நான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த ஐசோமார்பிசம் நம்ம கொஸ்டின் பேப்பர்ல இருக்க சமயம் எடுத்துடலாம் ப்ரோ. ஒரு நிமிஷம், கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அது பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ப்ரோ பார்த்து ப்ரோ. ரெஸ்ட் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே.
ஹலோ ப்ரோ கேக்குதா? ஒரே நிமிஷம். ஓகே ப்ரோ. ப்ரோ பேசுறது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ப்ரோ கேக்குது, ஏன் ப்ரோ? நெட்டு லேட்டன்சி இருக்கும். வயர்லெஸ் ஹெட்ஃபோனா? இல்ல ப்ரோ, நான் ஹெட்ஃபோனே போடல ப்ரோ, ஸ்பீக்கர்ல போடுது ஓ. சோனில. ஓகே. ஐசோமார்பிசம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் சிம்பிள் கொஸ்டின் இருந்து போகலாம், அப்பதான் புரியும். ஓகே. இந்த மாதிரி ரெண்டு இப்போ இந்த மாதிரி ரெண்டு கிராஃப் இருக்கு, ஓகேவா? ஒன்று இப்படி இருக்கு நார்மலாக சிம்பிளாக, இது ஒரு கிராஃபு. அதுக்கப்புறம் பிரவீன் பிரவீன் ஒரே நிமிஷம். ஓகே ப்ரோ. இப்படி ஒரு கிராஃப் இருக்கு இன்னொன்று. ஓகேவா? இதுல வந்து இது U1, இது U2, இது U3, இது U3, இது U4ன்னு போட்டிருக்காங்க, ஓகேவா? U4. இது V1, இது V2, இது இது V3, இது V4ன்னு போட்டிருக்காங்க, ஓகேவா? சரி. இப்போ இது ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ண தான், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதினாலே அவங்க நல்லா மார்க் கொடுத்துருவாங்க, ஓகேவா? ஸ்டெப் 1 போடு, ஸ்டெப் 1. ஓகேவா? ஸ்டெப் 1 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணோம், நம்ம இதை வந்து கிராஃப் G1 வச்சுக்கலாம், இதை கிராஃப் G2ன்னு வச்சுக்கலாம். கிராஃப் 1 கிராஃப் 2, அதான் G1 G2ன்னு வச்சுக்கிறேன், ஓகேவா? நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இன் G1. G1ல எவ்வளோ வெர்டிசஸ் இருக்கு? எவ்வளோ வெர்டிசஸ் இருக்கு? 4. கரெக்டா? அடுத்து நம்பர் ஆஃப் வெர்டிசஸ். நோடு தானே? ஆமா, நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இன் G2. நோடு கூட போடலாமா ப்ரோ? இல்லை, எல்லாத்தையும் வெர்டிசஸ்னே சொல்லி எல்லாம் இந்த அவங்க ஃபுல்லாக வெர்டிசஸ் தான் இந்த யூனிட்ல கொடுத்துருக்காங்க. ஆனால் நோடு எல்லாம் ஒன்று தான். 4. சரி, ஓகே இதுவும் ஓகே இதுவும் சரி 4 ப்ரோ. கரெக்டா? இதுவும் 4, இதுவும் 4 கரெக்டா? ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 மேட்ச் ஆமா. ஸ்டெப் 1 இது மேட்ச் பண்ணா போதும். சொல்லிட்டு தேர்ஃபோர் சரி. வெர்டிசஸ் ஆர் ஈக்குவல் போட்டுருணும். வெர்டிசஸ் ஆர் ஈக்குவல், ஓகேவா? அடுத்தது ஸ்டெப் 2 போகணும். ஸ்டெப் 2, ஓகேவா? ஸ்டெப் 2, நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன் G1. எவ்வளோ எட்ஜ் இருக்கு? எட்ஜஸ் இதில் எத்தனை எட்ஜ் இருக்கு? 4. 4 இருக்கு, கரெக்டா? அடுத்த நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன் G2. 4. G2 அதுவும் 4. ஓகே, 4 4. ஓகே. அடுத்தது தேர்ஃபோர் என்ன எழுதிடணும்? எட்ஜஸ் ஆர் ஆல்சோ ஈக்குவல். எட்ஜஸ் ஆர் ஆல்சோ ஈக்குவல். அடுத்து என்ன எழுத போறோம்னா அப்படி டிகிரி எழுத போறோம். ஸ்டெப் 3, ஓகேவா? டிகிரி ஆஃப் G1, ஓகேவா? இது எவ்வளோ எழுதணும்னா ஒரு ஒரு வெர்டிஸோட டிகிரியே எழுதிட்டே போகணும். ஃபர்ஸ்ட் U1ஓட டிகிரி எவ்வளோ? டிகிரினா என்ன ப்ரோ? டிகிரினா என்ன சொன்னேன் நான் முன்னாடி கிளாஸில் சொன்னேன்ல, அதுக்கெல்லாம் மறந்துட்டியா? அந்த வெர்டிசஸ்ல இருந்து எத்தனை எட்ஜ் இருக்கோ அதான் டிகிரி. அந்த வெர்டிஸ் ஆமா சரி ப்ரோ. 1 2 2 இருக்கா? 2. அப்போ என்ன எழுதணும்? ஃபர்ஸ்ட் 2 கமா அடுத்த G2 U2க்கு பார்க்கணும். இங்கே எத்தனை? இங்கேயே 2, 1 2. இங்கே 2, இங்கேயே 2 தான், இங்கேயே 2 தான், கரெக்டா? 4க்குமே 2 2 2 ஆகும், 8. ஓகேவா? அப்போ என்ன எழுதணும்? 2 2 2 எழுதிடணும், ஓகேவா? அடுத்தது டிகிரி ஆஃப் G2. G2. இதுல என்ன? இதுல வந்து ஃபர்ஸ்ட் V1ஓடது என்னது? 1 V1ஓடது 2, கரெக்டா? 2. ஆமா 1 2 1 2 1 1 2. ஆமா ப்ரோ 4. இதுவும் 2 2 ப்ரோ. சேம் தான், ஓகே. அப்போ 2 2 2 2. The degree sequence is also equal. Therefore, degree sequence also சீக்வன்ஸ் அப்போ. equal. ஆமா, சீக்வன்ஸ் எழுதுறோம்ல, degree sequence also equal. அடுத்து என்ன? ஸ்டெப் 4ல மேப்பிங் டயக்ராம், ஓகேவா? அது மேப்பிங் டயக்ராம், ஓகே. இப்போ என்ன எழுத போறேன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க G1 வரைஞ்சிட போறேன், ஓகேவா? கொடுத்துருக்க G1 அப்படியே வரைஞ்சிட போறேன், ஓகேவா? G1 கொடுத்துருக்காங்களா, இங்க என்ன இருக்கோ அது அப்படியே வரைகிறோம், ஓகேவா? அதாவது இது என்னது? இது U1, இது U2, இது U3, இது U4. இதாக கொடுத்துருக்கேன், கரெக்டா? இப்போ என்ன வரைய போறேன்னா அந்த டயக்ராம் திருப்பி இங்கே வரைய போறேன். ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்க போறோம்? V1ல இருந்து ஆரம்பிக்க போறோம், ஓகே? V1ல இருந்து ஆரம்பிக்க போறோம்.
இங்கே வந்து V1 இருக்கு ஓகேவா, V1 இருக்கு, V1 இருக்கு ஓகேவா. இந்த U1 யாரெல்லாம் மீட் பண்ணுறான், இந்த U1 U2வையும் மீட் பண்ணுறான், U3யும் மீட் பண்ணுறான் கரெக்டா. U2வையும் மீட் பண்ணுறான், U3யும் மீட் இல்ல பண்ணுறான். bro, இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் வச்சு செகண்ட் டயக்ராம் பண்ணுமா? ஆமாம், ஃபர்ஸ்ட் டயக்ராம் எப்படி இருக்கோ அதே மாதிரி செகண்ட் டயக்ராம் போடணும் ஓகேவா. இப்போ இந்த U1 சரி. யாரெல்லாம் மீட் பண்ணுறான் பாரு, U1 வந்து U2வை மீட் பண்ணுறான், U3யை மீட் பண்ணுறான் கரெக்டா. அப்போ என்ன போடணும்னா இந்த V1 மீட் பண்ண போனால் இந்த ரெண்டு தானே வரும், இந்த ரெண்டு தான் வரும் கரெக்டா, இந்த ரெண்டு தான் வரும். ஆமா. அப்போ ஒன்று வந்து U2வா இருக்கணும், ஒன்று U3யா இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இப்படி வந்து இங்கே கீழே இப்படி ஒன்று போட்டு இப்படி ஒன்று போட்டு இதை V2வாகவும் இதை V3யாகவும் வச்சுக்க போறேன் ஓகேவா. ஏன்னா இங்கே U1 வந்து U2வையும் U3யும் தான் மீட் பண்ணுது கரெக்டா. ஆமா. சரி, இப்போ அடுத்த பாயிண்ட் எங்கே போகலாம், இந்த V2க்கு போகலாம் ஓகேவா. V2 போகிறேன். இதில் U2 யாரெல்லாம் மீட் பண்ணுறான், U2 யாரெல்லாம் மீட் பண்ணுறான், U1ஐயும் U1 U4ஐயும் U4. மீட் பண்ணுறான் கரெக்டா. அப்போ என் இது ஆல்ரெடி V1 மீட் பண்ணிருச்சு, இன்னும் V4 மீட் பண்ணணும் கரெக்டா. அப்போ அந்த டயக்ராம்ல கோடு எங்கே வருது, இங்கே வருதா. அப்போ இங்கே என்ன வருது, V4. இப்போ ஆல்ரெடி 4 நோடு போட்டோம், இதை மட்டும் ஜாயின் பண்ணா போதும் ஓகேவா. இப்போ அந்த டயக்ராம்ல என்ன சேஞ்ச் ஆயிருக்கு சொல்லு. இங்கே வந்து V1 V2 V3 V4 இப்படி வருதா. இங்கே வந்து ஆர்டர் சேஞ்ச் ஆயிருச்சா, V1 V4 V2 V3 இப்படி மாறிடுச்சா. ப்ரோ இல்ல ப்ரோ, இது ஒரு புரியல ப்ரோ, இது மட்டும் சொல்லு ப்ரோ. அதாவது ஒன்றும் இல்லை, இந்த டயக்ராம் வச்சு இந்த டயக்ராம் ரீட்ரா பண்ண போறேன். இந்த நோடு மட்டும் நோடோட பிளேஸை மட்டும் மாற்ற போகிறோம் ஓகேவா. இப்போ இங்கே U1 வந்து U2 கூடயும் U3 கூடயும் கனெக்டாக இருக்கான் கரெக்டா. U1 வந்து சரி. U2 கூடயும் U3 கூட கனெக்ட். ஆனால் இங்கே பாரு V1 வந்து V3 கூடயும் V4 கூடயும் கனெக்டாக இருக்கான். எனக்கு யார் தேவை, 2வும் 3 கூடயும் கனெக்டாக இருக்கணும். ஆனால் இங்கே 3யும் 4 கூட கனெக்டாக இருக்கானா. அதனால என்ன மாத்துறேன், இந்த V3ங்கிற இந்த V3 V4 நான் மாற்ற போகிறேன், V2 V3ன்னு மாற்றிக்க போகிறேன். V2 V3ன்னு மாற்றிட்டேன் கரெக்டா. இல்ல ப்ரோ, ஆனா அவன் U1 வந்து U2 கூட தான மீட் பண்றான், U2 U3 தான மீட் பண்றான். அதான் U2 U3 U2 U3. ஓ, இங்க பாரு, நல்லா பாரு, U1 வந்து U2 U3 கூட மீட் ஆகுது. இங்கேயும் V1 வந்து V2 V3 கூட மீட் ஆகுது. இங்கே U2 வந்து U1 U4 கூட மீட் ஆகுது. இங்கேயே V2 பார்த்தீங்கன்னா V1 V4 கூட மீட் ஆகுது ஓகேவா. V4 பார்த்தீங்கன்னா V2 U3 கூட, அதே மாதிரி V4 பார்த்தீங்கன்னா V2 V3 கூட கரெக்டா. சரி. இதை நீ ரெண்டாவது டயக்ராம் வரையும் போது அதை இப்படி வின்னு வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா யூன்னு கூட போடலாம் நினைக்கிறேன். வெயிட் பண்ண ஒரு நிமிஷம். வினே போடலாம், பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த ரீட்ரா பண்ணிடல இந்த டயக்ராம, இந்த ரீட்ரா பண்ண டயக்ராமுக்கு என்ன பண்ண போறேன், இதை இப்போ G1 வச்சுக்க போறேன், இதை G2 வச்சுக்க போறேன். இதான் என்னோட ரீட்ரா டயக்ராம் ஓகேவா. இதுக்கு ஸ்டெப் 5 போட்டு அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் எழுத போகிறேன் ஓகேவா. அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் எழுத போகிறேன். அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் எழுதுனா எப்படி வரும், ஃபர்ஸ்ட் G1க்கு எழுதுவோமா. G1க்கு எழுதணும்னா என்ன இருக்கும், U1 U2 U3 U4 U1 U2 U3 U4 ஓகேவா. சூப்பர். U1லேருந்து U1 முடியுமா, முடியும். வழி இருக்கா, வழி இருக்கு. எங்க இருக்கு, U1லேருந்து U1 போக முடியாது, 0. அப்போ 0. U1லேருந்து U2 போலாம் 1. ஓகே. U1லேருந்து U3 போலாம் 1. U1லேருந்து U4 0 ஓகே. U2லேருந்து U1 போலாம். U2 U2 போகாது. U2 U3 0 1 ஓகே. U3 U1 போகும். ஓகே. U3 U2 போகாது. U3 U3 போகாது. U3 U4 போகும். U4 U1 போகாது. U4 U2 போகும். ஓகே. U4 U3 போகும். U4 U4 போகாது. ஓகே. இப்போ இதுக்கு ஒரு அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் போட்டியா, அதே மாதிரி என்ன பண்ணுறோன்னா G2க்கும் இதுக்கும் அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் போடணும் ஓகேவா. இந்த G2க்கும் அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் போடணும். எனக்கு எல்லாமே புரியுது ப்ரோ, எனக்கு எல்லாமே ஸ்டார்டிங் எல்லாமே புரியுது ப்ரோ. இந்த மேப்பிங் டயகிராம் தான் ப்ரோ ஒரு மாதிரி கன்ஃபியூஸா இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து என்ன பண்ற, அப்போ எப்படி பண்ண, ஃபர்ஸ்ட் நான் இங்கே சொல்கிறேன் பாரு. அங்கே U1 வந்து யார் கூடலாம் மீட் பண்ணுறான், U1 வந்து
யாரெல்லாம் மீட் பண்றான்? யூ டூ U2. கூடயும் U3 கூடயும் மீட் பண்றான். ஓகேவா? அப்போ என்ன எழுதுனா இங்கேயும் V1 வந்து V2 V3 கூட மீட் பண்ணணும். ஓகேவா? அங்க அடுத்தது U2 யார் கூடலாம் மீட் பண்றான்? U1 கூடயும் U4 கூடயும் மீட் U3. பண்றான். U4. ஆமா. அப்போ இங்க ஆமா ஆமா. V2வும் V1 கூடயும் V4 கூடயும் மீட் பண்ணணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிரு, நீ சரி. அதே கிராஃபை அப்படியே வரைஞ்சிரு. ஓகேவா? இந்த கிராஃபை என்ன கிராஃப் இருக்கோ அந்த கிராஃபை அப்படியே வரைஞ்சிரு ஃபர்ஸ்ட். எந்த நோடும் எதுவுமே நேம் வைக்க வேண்டாம். செகண்ட் கிராஃப் என்ன இருக்கோ சரி. அது அப்படியே வரைஞ்சிரு. எப்பவுமே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க என்ன இருக்கு? இங்க U1 இருக்கா? இங்க இதுதானே U1, இங்க இதுதானே U1. அதே மாதிரி ஆமா, இங்கேயும் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் U1. சைட்ல இருந்து ஆரம்பி. ஒரு V1ன்னு ஆரம்பி. இப்போ பாரு, இங்க V1 ஆ. யார் கூடலாம் மீட் ஆகணும் பாரு. V2 கூட V3 கூட மீட் ஆகணும். V- கரெக்டா? V2 ஆமா. கூடயும் V3 கூட. அப்போ என்ன பண்ற, ஒரு எண்டை V2ன்னு போட்டுருது. மீட் ஆகிற ஒரு எண்டை V3 V2ன்னு போட்டுரு. ஒரு எண்டை V2ன்னு போட்ட, இன்னொரு எண்டை என்ன பண்ணணும்? V3ன்னு போடணும். V3. இப்போ அடுத்து V2 பாரு. V2 யாருக்கெல்லாம் போகிறான்? V1க்கு போகணும், V4க்கு போகணும். V1க்கு ஆல்ரெடி போயிட்டான். கரெக்டா? V1க்கு ஆல்ரெடி போயிட்டான். இன்னும் மிச்சம் யாருக்கு போகணும்? V4க்கு மட்டும் போகணும். கரெக்டா? அப்போ இந்த இடம் என்னது? V4. அவ்வளோதான். புரியுது. இப்ப புரியுது. இப்ப புரியுது. ஓகே. இந்த மாதிரி எழுதிக்கலாமா ப்ரோ எக்ஸாம்ல? எழுது. வேணாமா? அதெல்லாம் நீ எழுது. அதெல்லாம் நீ எழுதிக்கலாம். உன் இஷ்டம் தான். இப்போ இங்கே அதே மாதிரி V1 V2 V3 V4 போடுற. இப்போ நம்ம கரெக்டாக மேப் பண்ணோம்ல. மேப் பண்ணதுனால என்ன இருக்கும்னா இது ரெண்டுமே சேம் மேட்ரிக்ஸ் ஆயிருக்கும். ஓகேவா? ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ, ஃபோன் வருது. ஓகே. ஒரே நிமிஷம் ப்ரோ. Alright. சொல்லு ப்ரோ. எனக்கு எனக்கு ஒரு கால் வருது. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். ஹலோ ப்ரோ. எனக்கு ஒரு கால் ஓகே வருது. ஓகே ஒரே ப்ரோ. நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். வந்துட்டேன். இப்போ இங்கே பாரு ப்ரோ. இங்கே அதே தான். V1லேருந்து V1 போக முடியுமா? ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ. ஃபோன் ஆ. பேசி தான் ப்ரோ. ஒரே நிமிஷம். ஓகே, 2 ஓகே. மினிட்ஸ். 2 ஓகே. மினிட்ஸ் ப்ரோ.
ப்ரோ சொல்லு ப்ரோ. ப்ரோ 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 மைக் ஆன் பண்ண ப்ரோ. சாரி, மைக்கே ஆன் பண்ண பேசிட்டு. ம். தெரியுது தெரியுது, எல்லாம் இறங்குது, கீழே இறங்குது, ஆனா மைக் ஆஃப்ல இருக்கு, அதான் ஓகே பார்த்தேன். சரி. இப்போ இந்த மாதிரி கிராஃபை கரெக்டாக மேப் பண்ணிட்டீல்ல, இந்த மாதிரி கரெக்டாக மேப் பண்ணிட்டீன்னா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் எக்ஸாக்ட்லி சேமாக இருக்கும். ஓகேவா? ஒன்று நீ சரி வந்து இது எக்ஸ்ட்ராவாக போடுறதுனா திரும்பி திரும்பி பார்த்து போடலாம். உனக்கு கன்ஃபார்ம் கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா தெரிலையா அந்த மாதிரி டவுட்டாக இருக்கிறப்போ மேட்ரிக்ஸை போட்டு பார்க்கலாம். ஓகேவா? அப்படி மேட்ரிக்ஸ் தப்பாக ம் வந்துச்சுன்னா நீ போட்டது ஏதோ தப்பாக இருக்குன்னு, இந்த கிராஃப் மேப் பண்ணிடல, இது ஏதோ தப்பாக இருக்குன்னு அர்த்தம். ஆமா. ஓகேவா? அப்படி கரெக்டாக மேப் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் HSL அப்படியே சேமாக வந்துடும். இப்போ நீ இதை செக் பண்ணி பார்த்தாலும் அப்படியே தான் இருக்கும் பாரு. V1லேருந்து V1 போக முடியாது. கரெக்டாக V1லேருந்து V2 போகலாம், V3 போகலாம். ஓகேவா? V1லேருந்து V1 போக முடியாது, V2 போகலாம், V3 போகலாம். V1லேருந்து V4 போக முடியுமா? பார்த்துலாம், அது போடு, ஜீரோ போடலாம், சேம் போட்டுரும். தான். அப்போ கரெக்டாக மேப் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுமே சேம் ஆயிரும். ஓகேவா? இது எவ்வளவு மார்க் ப்ரோ? இது 8 இது மார்க்கா? இது 8 மார்க்லையும் கேட்பான், 16 மார்க்லையும் கேட்பான், 13 மார்க்லையும் கேட்பான். 16 மார்க்கா 13 மார்க்கா இங்கே? 13 ப்ரோ. 13. M1 மட்டும் தான் ப்ரோ 16. ஓகே ஓகே. சரி, இப்போ என்ன இது வந்து இது எப்படி எழுதணும்னா A(G1) A(G2)ன்னு எழுதணும். அப்போ கடைசியாக என்ன எழுதணும்? therefore A(G1) is equal to A(G2). therefore these two graphs are isomorphic. These graphs are isomorphic. These graphs are ப்ரோ அப்ப இன்சிடென்ட்லாம், அது இன்சிடென்ட் வேற வேற இது தேவைப்படும் போது ஒரு ஒரு கிராஃப் ஒரு ஒரு மாதிரி வருமா? இன்சூரன்ஸ் கூட அவ்வளோ வராது. இன்கேஸ் இந்த கிராஃபை டேரக்டடாக கொடுத்தாங்கன்னா அப்போ வந்து பாத் மேட்ரிக்ஸ் தேவைப்படும். ஓகே, இன்சூரன்ஸ் வந்து ஒரு சில இதில் தேவைப்படும். நான் எங்கெங்கே தேவைப்படும்னு சொல்கிறேன். ஓகேவா? மெயினாக நமக்கு கிராஃப் ஐசோமார்பிசம்ல யூஸ் ஆகுறது அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ். ஓகேவா? மெயினாக நார்மல் சிம்பிள் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் தான். அது போக டிஃபிகல்ட்டாக இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின் எல்லாமே அட்ஜசன்சி கொஸ்டின் பேப்பரில் கேட்ட எல்லாமே அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் வச்சு போடுற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? சம்டைம்ஸ் ப்ரோ. இப்படி. இப்போ ஒரே நிமிஷம், ம் அந்த மேப்பிங் போ ப்ரோ. ம் அந்த மேப்பிங்ல நான் அப்ப என்ன ப்ரோ இது பண்ணிட்டேன், அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன். அப்போ இந்த மாதிரி போடலாம், அது பிரச்சனை இல்லை. அதை போட்டுட்டு அப்படியே அது போட்டுடலாம். ஆமாம். சரி ஓகே ப்ரோ, அது மாதிரி போறேன். இரு இப்போ இது மாதிரி வேற கொஸ்டின் பார்ப்போம். இந்த அடுத்த அடுத்த கிராஃப் காமிக்கிறேன். ப்ரோ இப்போ இந்த மூணாவது யூனிட்லயே அந்த தியரம், ரெண்டு தியரம், அப்புறம் ஹேண்ட்ஷேக் தியரம், அப்புறம் இந்த ஐசோமார்பிசம் பார்த்தாலே போதும். ஆமாம், இவ்வளோ பார்த்தாலே போதும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கேயே அப்படியே கண்டிப்பா இதிலே கண்டினியூ பண்ணுறேன், கிராஃப் மட்டும் மாற்றுறேன். கண்டிப்பா 26 மார்க் வந்துடும் ப்ரோ இதுல. 26 மார்க் ப்ரோ, சாரி ப்ரோ, 16 மார்க். வரும் 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 வரும். என்ன பண்ணுறேன், இங்கே கிராஃபை மட்டும் அப்படியே மாற்றுறேன். ஓகேவா? இந்த இது திருப்பி திருப்பி எழுதணும். அதான் அந்த இது டிகிரி சீக்வன்ஸ், நம்பர் ஆஃப் எட்ஜ், நம்பர் ஆஃப் எட்ஜ் திருப்பி திருப்பி எழுதணும். கிராஃப் மட்டும்தான் இங்கே மாறப்போகுது, ஸ்டெப்ஸ் எல்லாம் சேம் தான். ஓகேவா? சரி ப்ரோ. ஒரு 11 மணிக்கு மெசேஜ் பண்ணேன் ப்ரோ. நான் 11 மணிக்கு வேலை முடிஞ்சிருச்சா, ஒரு 11 மணிக்கிட்ட வேலை முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ 11:30 தானே நம்ம சொன்னோம்னு சொல்லி அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன். ஓ சரி. என்ன ரிசல்ட் வந்து சாவ சாப்பிட்டு? இல்லை, நான் வரல. என்ன செலக்ட் ஆயிருவீங்களா? எப்போ வருவேனே தெரில, பார்ப்போம். நல்லா தான் பண்ணேன். அது நல்லது, நல்லா கிட்ட இருக்கு, ரொம்ப வீட்டுக்கு கிட்ட, சம்பளம் வேற நல்லா கூட தராங்க, நல்லா இருக்கும். இப்போ இப்படி ஒரு கிராஃப் இருக்கு. இப்போ 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 வேலைக்கெல்லாம் சேர்ந்துட்டு அவங்க சேலரி அக்கௌண்ட் கொடுப்பாங்களா ப்ரோ ஒன்று நமக்கு? ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே. கிராஃப் இருக்கு. இது U1, இது U2, இது U3, இது U4, இது U5. ஓகேவா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இது V1, இது V2, இது V3, இது V4, இது V5. ஓகேவா? சரி, இப்போ நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் எவ்வளோ? 5. கரெக்டா? 5. இங்கேயும் 5. ரெண்டுமே ஈக்குவல். நம்பர் ஆஃப் எட்ஜஸ் எத்தனை? 1 2 3 4 5. 5 ப்ரோ. 5. ஸ்டார்ல தெரியல ப்ரோ. 1 1 2 3 ப்ரோ. என்ன ப்ரோ எப்படி ப்ரோ பாக்குறது இதுல? சிம்பிள் தான். இந்த இங்க பாரு, வேற கலர் வச்சு காமிக்கிறேன். இங்க பாரு, 1 1. ஓகேவா? 2. ஓகேவா?
3 ஆ ஓகேவா, 4 ஆ ஓகேவா, 5. ஆ. எத்தனை இங்கேயும் 5 ஓ தான். அவ்வளோதான். ம் 5 தானா? இங்கேயும் 5 தான். ஓகேவா, 5. ஆ. சரி, இப்போ டிகிரி சீக்வன்ஸ் G1ல இதோட டிகிரி சீக்வன்ஸ் எப்படி இருக்கும்? வி வருது, வி வருது. ஆ? வியா ஜியா ப்ரோ? வி தானே இது? யூ 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 இது G1, இது ஓ G2. யூ. ஓகே ஓகே. இதோட டிகிரி சீக்வன்ஸ் எப்படி இருக்கும்? U1ஓட டிகிரி எப்படி இருக்கும்? 1 5 2 போகுது. அதான் டிகிரி கேட்குறேன். டிகிரினா எத்தனை இது போகுதுன்னு சொல்லி டிகிரினா மறக்கவே மறக்காத, இந்த யூனிட் டிகிரி மறந்தீங்கன்னா அவ்வளோதான். டிகிரினா இந்த வெர்டிசஸ் வந்து எத்தனை எத்தனை கனெக்ட், எத்தனை எட்ஜ் கனெக்ட் ஆகுது? அதுதான் ப்ரோ, 2 2 தான் ப்ரோ. 2. இங்கே சொல்லிட்டேனே இங்கே எத்தனை? ப்ரோ. யூடியூப்க்கு V1 வந்து அதான் அதான் அது சொல்றேன். அது ம் அது 1 2 தான். 2. இதுவும் 2 தான் கரெக்டாக. U3யும் 2 தான். U4 2 தான். உன் மைக் விட்டு விட்டு கேட்குதா? அதான் எனக்கு கேட்கல. ஓகே, அப்போ இதோட அப்படியா? ஓகே. டிடி வந்துட்டாங்க வீட்ல. ஓகே ஓகே. சரி, இப்போ இங்கே பாரு, இங்கே V1க்கு எவ்வளோ? V1ல இருந்து V3க்கு போகுது, V4க்கு போகுது. 2 ப்ரோ. இங்கே V2க்கு V2 1 2, V4க்கு போகுது, Yக்கு போகுது 2, அதுவும் 2. ஸ்டாரில் ஒரு 3 சைடு வந்து சேமாக இருந்தாலே எல்லா சைடும் சேமாக தான் இருக்கும். இங்கே 2 இருந்துச்சுன்னா எல்லா ஓகே. இடமும் 2ஆக தான் இருக்கும். அப்போ இங்கேயும் எல்லாமே சேம் தான். 2 2 2 2. அப்போ 2 டயகிராம்ல ஒண்ணு 5 5 போட்டு விட்டுறலாம் ப்ரோ, பார்க்காமலே. ம் ம் இப்போ மேப்பிங் டைப் தான் இருக்குது கஷ்டமா. அப்படிங்க. ஒரே நிமிஷம் ப்ரோ. ம் ஃபர்ஸ்ட் மட்டும் அப்படியே போட்டுருவோம். ம் இது U1, இது U2, ஸ்டார்ட் இது ஆகுது. U3, இது U4, இது U5. ஓகேவா, இந்த கரெக்டாக போட்டோமா? U1 U2 U3 U5. ஓகே, கரெக்டாக போட்டோம். இப்போ என்ன பண்ணிடுவோம்னா, இங்கே என்ன பண்ணுறோம், எதுவும் மார்க் பண்ண வேண்டாம். ஆனால் என்ன பண்ணுறோம், இந்த அதான் இதை ஸ்டாரை மட்டும் வரைஞ்சிடுறோம். ஓகேவா. ஸ்டாரை வரைஞ்சு விட்டு ஸ்டார்டிங் V1 ஆ U1 போட்டுருவோம். இப்போ U1 வந்து இங்கே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், V1 இங்கே போட்டுறேன். ஓகேவா. இப்போ வந்து U1 யாருக்கெல்லாம் போகுது நாங்கள் பாரு. U1 யாருக்கெல்லாம் போகுது? U2 போகுது, U5 U2 போகுது. போகுது, U5 போகுது. அப்போ இங்கே V1 யாருக்கெல்லாம் போகணும்? V2க்கு போகணும், V5க்கு போகணும். கரெக்டா. அப்போ ஓகே. V1 V3 எங்கெல்லாம் போகுது? இங்கே ஒன்று போகுது. கரெக்டா, இங்கே ஒன்று போகுது. லெஃப்ட்ல ஒன்று போவோம், ரைட்ல ஒன்று போவோம். அது V2 V5. இல்ல V5. சரி, அடுத்தது என்ன பண்ணு, இந்த V2 இங்கே ஆல்ரெடி நம்ம U2 V2 போட்டோமா? U2 பாரு, அங்கே U2 யாருக்கெல்லாம் போகுது? U3 U4 U3 U3 U1. U1. ஓகேவா. அப்போ இங்கே என்ன பண்ணோம், V2 வந்து V3க்கும் V1க்கும் போகணும். கரெக்டா. ஆமா இங்கே V2 இங்கே இருக்கு, V1க்கு ஆல்ரெடி போயிருச்சு. கரெக்டா. ஆமா. V2 இங்கே இருக்கு, V1க்கு ஆல்ரெடி போயிருச்சு. இன்னும் மிச்சம் யாருக்கு மட்டும் போகணும்? V3 மட்டும் போகணும். கரெக்டா. அப்போ V3 எங்கே வரும்? இந்த ரைட் சைடில் வரும். கரெக்டா. ஆமா. இங்கே V3 வரும். ஓகேவா. அப்போ V5 4 இது அவ்வளவுதான். வந்துச்சுன்னா மிச்சம் உள்ளது V4. ஓகேவா. இப்போ கரெக்டாக மேப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மேப் ஆயிடுச்சுன்னா இதோட அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் அதே மாதிரி சேமாக தான் இருக்கும். U1 U2 U3. இதில் எப்போ திரும்ப நாட் ஐசோமார்பிக்னு வரும்? இன்கேஸ் இது கரெக்டாக மேப் பண்ண முடியல அப்படின்னா ஐசோமார்பிக் வராது. அதே மாதிரி சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் கரெக்டாக, சீக்வன்ஸ் தப்பாக இருந்தாலும் இந்த சீக்வன்ஸ் வந்து சீக்வன்ஸ்னால் எப்படின்னு பார்க்கணுன்னா, இப்போ இது வந்து 2 3 2 3 2 இப்படி இருக்குன்னா, இன்னொரு கிராஃபிக் எப்படி இருக்குன்னா 3 3 2 2 இப்படி இருக்கும். ஓகேவா. இப்போ நீ இது வந்து சீக்வன்ஸ் கரெக்ட்னு சொல்லுவியா, சீக்வன்ஸ் தப்புன்னு சொல்லுவியா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா? கரெக்ட் தான். ஏன் கரெக்ட்? ஏன்னா 3 2 ஆ 3 3 இருக்கு, பேக்ல சேமா தான அதுதான். இருக்குது. ஓகேவா. இந்த ஆர்டருங்கிறது பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆர்டரை நம்ம எங்கே மாற்றிக்கலாம்னா இந்த மேப்பிங்கில் ஆர்டரை மாற்றிக்கலாம். மேப்பிங் நம்ம ஆட்டோமேட்டிக்காக போட்டோம்னா இந்த ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஓகேவா. 3 3 3 2 2 வந்து கீழ எல்லாமே 3 3 வந்ததா அப்போ தப்பாயிரும். அப்போ தப்பு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். டிகிரி சீக்வன்ஸ் தப்பு, அதனால திஸ் கிராஃப் இஸ் நாட் ஐசோமார்பிக். அதே மாதிரி எங்கே தப்பாக இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இங்கே 5 இங்கே 6 இருந்துச்சுன்னா இங்கே வெர்டிசஸ் ஆர் நாட் ஈக்குவல். கேட்குதா ப்ரோ? வாய்ஸ் கேட்ச்சு ப்ரோ. டப்புன்னு வாய்ஸ் போயிடுச்சு ப்ரோ. இப்போ எல்லா ஸ்டெப்லையுமே அப்படிதான், எல்லா ஸ்டெப்புமே ஈக்குவலாக வரணும். இதில் ஒரு ஸ்டெப் வரலனாலும் அந்த கிராஃப் ஐசோமார்பிக் ப்ரோ கிடையாது. வாய்ஸ் போயிட்டு வருது. ஏன் வாய்ஸா? ஆமா ப்ரோ. இரு ஒரு நிமிஷம். எனக்கு நல்லா தான் ப்ரோ இருக்கு கனெக்ஷன். இப்பதான் ப்ரோ வருது, நல்லா கேக்குது. இல்ல இது முன்னாடி பேசும்போது டப்புன்னு நின்னுடுச்சு. ஓகே சரி, இந்த மாதிரி எல்லா ஸ்டெப்லையுமே இன்கேஸ் இங்கே ஒரு 5 இருக்கு, இங்கே 6 இருக்கு அப்படின்னாலுமே நாட் ஈக்குவல் தானே. அப்போ இங்கேயே என்ன போட்டுடலாம், கிராஃப் இஸ் நாட் ஐசோமார்பிக், இங்கேயே முடிச்சிடலாம். அது மாதிரி இங்கே வரும்போது எட்ஜ் ஈக்குவலானாலும் இங்கேயே முடிச்சிடலாம். ஓகேவா. அந்த மாதிரி எங்கே ஒரு ஸ்டெப்பாக வரணும், அந்த ஒரு ஸ்டெப்பில் தப்பானாலும் அந்த ஸ்டெப்போட அந்த சம் ஓவர். ஓகேவா.
8 மார்க் வந்துரும் இல்ல ப்ரோ? 8 மார்க். ஆமா, மேக்ஸிமம் ஐசோமார்பிக்கா இல்லாத மாதிரி கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஐசோமார்பிக்னு காட்டணும். ஆமா யூ ப்ரோ, ஒன் யூ தெரியும் டூ தெரியும். யூ த்ரீ யூ ஃபோர் யூ ஃபைவா? அப்போ என்ன வரும் இங்க ப்ரோ வந்து? நான் ஈஸியா தான் ப்ரோ இருக்கு சாப்டர். இது தேர்ட் சாப்டர் ஈஸியா இருக்கு. ம். தேர்ட் ஈஸியா இருக்கு. ஆனா செகண்ட் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த அந்த ரெக்கரன்ஸ். ஆமா. இது ப்ரோ ஃபோர்த்லாம் ஈஸியா இருக்குமா? ம் தியரமா அது? எல்லாமே தீரம் தான் மேக்ஸிமம். ஓகேவா? ப்ரோ ஆனா லெட்ரேஞ்ச் தியரம்னு ஒன்று இருக்கு ப்ரோ. செம்ம இம்பார்ட்டன்ட் ப்ரோ. எல்லாத்துலயுமே கேக்குறாங்க லெக்ராஞ்ச் ப்ரோ அதுல. லெக்ராஞ்ச் தீரம். லெட்ரேஞ்ச். ஓகே ஓகே ஓகே. இந்த முடிச்சது எல்லா செமஸ்டரும் நல்லா எழுதுறேன்றான். ம் எல்லா செமஸ்டர் நல்லா எழுதுறேன்றான். தேர்ட் செமஸ்டர் நல்லா எழுதுறேன்னா, ஓ ஃபோர்த் செமஸ்டர் நல்லா எழுதுறேன்னா, ஃபிஃப்த் நல்லா எழுதுறேன்னா, ம் எல்லாத்துலயுமே. ஓ ஆனா ரீவேலேஷன் போடல. இஃபாலின் மட்டும் ம் போட்டான். ஓகே ஓகே ஓகே. சரி, இந்த கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டு நான் அந்த கொஸ்டின் பேப்பரில் உள்ளதெல்லாம் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகே. சரி ப்ரோ. இது ம் அவ்வளவுதானா ப்ரோ இது? அப்படியே அவ்வளோதான். போட்டு G1 ம் G2 ம் போட்டுருங்க அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. லிங்க் அனுப்பிச்சுடுங்க ப்ரோ. ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் 40 தான் இருக்கு.